بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. طاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய இந்த குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர் வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவரால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இந்த மார்க்கத்தை இறைவன் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வைத்து இருக்கின்றார்.
இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கென்ற இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் கூறுகின்ற அடிப்படையிலும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போதனையின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை வழங்க இருக்கின்றார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது இந்த மனிதனுக்கு தேவையான எல்லா வகையான அருள்கொடைகளை கொடுத்து மனிதர்களிடமிருந்து இறைவன் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்களாக தக்வா உடையவர்களாக படைத்தவனை வணங்கக்கூடிய மக்களாக இறைவனுக்கு நெருக்கமான அடியார்களாக இந்த மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றார், ஆசைப்படுகிறார். அதற்கான வழிமுறைகளை, அதற்கான நெறிமுறைகளை, அதற்கான செயல்பாடுகளை, அதற்கான அமல்களை அல்லாஹ் தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாக நினைவூட்டுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா இரண்டாவது சூராவினுடைய 21வது வசனத்திலே கூறுகின்றார், யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி خلقக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அல்லதி ஜஅல லக்கும் அல்-அர்த ஃபிராஷா வஸ்-ஸமாஅ பினாஆ வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅഖ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும் ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா வஅன்தும் தஅலமூன். மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி خلقக்கும், உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களையும் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதர்களை அழைத்து குறிப்பிடுகிறான், மனித சமுதாயமே நீங்களும் சரி உங்களை விட்டு பிரிந்து முன் சென்று விட்டார்களே அவர்களையும் எந்த இறைவன் படைத்தானோ அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். இதன் மூலமாகத்தான் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களாக மாறுவதற்கான வழிமுறைகள் இதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய வணக்கங்கள் முழுமையாக முற்றிலுமாக அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அல்லதி ஜஅல லக்கும் அல்-அர்த ஃபிராஷா, அவன்தான் மனிதன் இந்த பூமியில் வாழ்வதற்காக இந்த பூமியை ஒரு விரிப்பாக வாழும் இடமாக, வாழ்க்கைக்கு தகுந்தவாறு வாழ்க்கை நடத்துவதற்கு, வாழ்வதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, பூமியிலே அவன் வீட்டை அமைத்துக் கொள்வதற்கு, பயணங்கள் மேற்கொள்வதற்கு எல்லா வகையான சொகுசுகளையும் இந்த பூமியில் இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அல்லது ஜஅல லக்கும் அல்-ஃபிராஷ வஸ்-ஸமாஅ பினாஆ, இந்த வானத்தை மனிதனுக்கு முகடாக, மனிதனுக்கு வெப்பத்தை தரக்கூடியதாக, மனிதனுக்கு குளிரை தரக்கூடியதாக, மனிதனுடைய காலத்திற்கு தேவையான நீரை இறக்கக்கூடியதாக, அந்த அந்த வானத்திலே அவர் பறக்கக்கூடிய விமானங்களை எல்லாம் இறைவன் இப்படியாக பல அற்புதங்களை கொடுத்து இந்த வானத்தை மனிதனுக்காக வேண்டியே முகடாக ஆக்கி வைத்திருக்கிறார். வாசலில் சராய் அதிலிருந்து அல்லாஹ் தஆலா நீரை இறக்கிறார், மழையை பொழியச் செய்கிறார். உங்களுக்கு உணவளிப்பதற்காக பல வஸ்துக்களை, பல வகைகளை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகிறார். நீங்கள் உண்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கை நிம்மதி பெறுவதற்காக, இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த அருள்கொடைகளை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா வஅன்தும் தஅலமூன். இவைகள் இவ்வளவு பெரிய அருள் வரத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான் என்று நன்றாக நீங்கள் விளங்கிக் கொண்டு, நன்றாக புரிந்து கொண்டு அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடாதீர்கள். அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு விலகி விடாதீர்கள். இவ்வளவு அருளை இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார், இவ்வளவு நியமத்துக்களை கொடுத்திருக்கிறார். காரணம், மனிதன் படைத்தவனின் பக்கம் திரும்ப வேண்டும், அவனை நினைக்க வேண்டும், அவன் கடமையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் அவனுடைய சொர்க்கத்தின் பாடம், அவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதின் பாடம் நம்மை அல்லாஹ் தஆலா அழைத்து விடுகிறான். ஏன்? மனிதன் இறைவேற்கத்தோடு இந்த பூமியில் வாழ வேண்டும், அவனுக்கு நாம் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அடுத்த அழைப்பை சூரத் ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய
133 வசனத்தில் அழைக்கின்றார். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் வஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய மன்னிப்பை அடைந்து கொள்வதின் பக்கமும் அவன் உண்டாக்கி வைத்திருக்கின்ற அந்த சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் எப்படி பிரபலமானது என்று சொன்னார். இந்த வானமும் பூமிக்கு இடையே எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ அவ்வளவு பெரிய மகத்தான ஒரு சொர்க்கத்தை இறைவன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். உஹித்தத் லில் முத்தகீன். எவர்கள் இந்த பூமியில் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, இந்த பூமியில் யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, யார் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிலைநாட்டுவதில் உறுதியாக நிற்கிறார்களோ, இந்த பூமியில் எவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறார்களோ, இந்த பூமியில் யார் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதிக்கொண்டே இருக்கிறார்களோ, அந்த இறைவசனம் சொல்வதை போன்ற ஒரு வாழ்க்கையை தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்களோ, இப்படிப்பட்ட நல்ல அடியார்களுக்காக நாம் இங்கே வறுமையில் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம். எனவே இந்த அடியார்களை அந்த சொர்க்கத்தை அடைவதை பக்கமும் அவனுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்வதை பக்கம் விரைந்து வாருங்கள் என்ற ஒரு அழைப்பையும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு உலகத்தாருக்கு அழைப்பு விடுகின்றார். ஏனென்றால் மனிதன் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் தவறிழைத்து விட்டால் அந்த தவறை மன்னிப்பதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். மனிதன் மன்னிப்பை தேட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா அந்த அடியாரை பாவம் செய்யக்கூடியவன் என்று அழைத்து உன்னுடைய பாவத்திற்கு நீ அல்லாஹ்விடத்திலே தௌபா செய், நீ அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடைந்து விடாதே என்று அல்லாஹ் தஆலா அடுத்து சூரத்துல் ஸுமர் 39வது சூராவினுடைய 53வது வசனத்திலே அழைப்பு விடுகிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். குல் யா நபியே, இந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்கள் அநீதி வைத்துக் கொண்ட பாவம் செய்த என் அடியார்களே, வரம்பு மீறிய என் அடியார்களே, பாவ சுமைகளை சுமந்து கொண்டு இந்த பூமியில் திரிகின்ற என் அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசை அடைந்து விடாதீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்தாலும் உடனடியாக திருத்தி அந்த பாவத்தை விட்டொழித்து விட்டு அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மீறுங்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் என்று நினைக்காதீர்கள். அவருடைய பாவம் மன்னிப்பை தேடி அவர் பக்கம் மீறுங்கள். அவனுடைய அருளை விட்டு நிராசை அடைந்து விடாதீர்கள். ஏனென்றால் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னஹுல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்கக்கூடியவனாக கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எப்போது வஅனிபு இலா ரப்பிக்கும், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅனிபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமூ லஹு மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப் சும்ம லா துன்ஸரூன், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். எப்பொழுது மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப், அல்லாஹ்வுடைய வேதனையும் சோதனையும் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் திரும்ப வேண்டிய நேரம், நீங்கள் அல்லாஹ்விற்கு கடமையை நிலைநாட்டுவதை பக்கம் திரும்புங்கள். உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னால், வேதனை வந்து விட்டால், சோதனை வந்து விட்டால், துன்பம் வந்து விட்டால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. எனவே இவைகள் எல்லாம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். எனவே அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதரை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்கும் அவருடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் ஏராளமான வழிமுறைகளை இறைவன் வகுத்து கொடுத்திருக்கிறான். சில மாதங்களை, சில நாட்களை அல்லாஹ் தஆலா இந்த அடியான் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான். காரணம், மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அவனை நேசிக்க வேண்டும், அவனை நேசிக்கக்கூடிய அமல்களை இந்த பூமியிலே இதை மனிதன் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சில மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார், சிறப்புப்படுத்தியிருக்கிறார். என் அடியார்கள் அந்த நாட்களை கண்ணியப்படுத்த வேண்டும், சிறப்புப்படுத்த வேண்டும், அவன் விரும்பி அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக. மேலும் அல்லாஹ் தஆலா அந்த மகத்துவமிக்க மாதங்கள் என்ன, அந்த மகத்துவமிக்க நாட்கள் என்ன என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு மாதம் சிறந்தது, ஒரு நாள் சிறந்தது, ஒரு நேரம் சிறந்தது. இதை சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு மனிதருக்கும் தான் விரும்பிய நாளை, தான் விரும்பிய நாட்களை சிறப்புப்படுத்தி பேசுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ் வகுத்து கொடுத்த நாளை, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நாளை, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதைதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் தௌபா 9வது சூராவினுடைய 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்ன அத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12
كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين إن عدة الشهور عند الله அல்லாஹ்விடத்திலே மாதத்தினுடைய எண்ணிக்கை மொத்தம் 12 ஆக இருக்கிறது. அல்லாஹ் தான் இந்த மாதங்கள் என்பது 12 என்பதை நிர்ணயம் செய்திருக்கிறார். உலகத்தினுடைய ஆய்வின் அடிப்படையில் இல்லை, உலகத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் கிடையாது. ரப்புல் ஆலமீன் தான் எப்போ உண்டாக்கினார்? யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானத்தை பூமியை படைத்த நாளிலிருந்து ஒரு வருடம் என்றால் அந்த வருடத்திற்கு 12 மாதங்கள் உண்டு என்று இறைவன் தான் நியமனம் செய்திருக்கிறான். இறைவன் தான் உண்டாக்கி இந்த கணக்குகளை இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்று குர்ஆன் பேசுகிறது. நாம் குர்ஆனில் இருந்து கற்றவர்கள் எத்தனை பேர்? குர்ஆன் சொல்லிதான் தெரிந்து கொண்டேன். குர்ஆன் தான் இந்த வாதத்தை நிர்ணயம் செய்திருக்கிறது என்று எத்தனை இஸ்லாமிய மக்கள் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக அறிவிக்கை செய்கிறார், உலகத்தாருக்கு கூறுகிறார். மாதங்கள் 12 என்பது இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் படைத்ததால் வான பூமி என்றைக்கு அல்லாஹ் படைத்தான அன்று முதல் ஒரு நாள் வருடத்தினுடைய கணக்கு 12 என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு கணக்கிட்டு அதை வகுத்து கொடுத்திருக்கிறார். அடியார்கள் அந்த நாட்களை கணக்கிட வேண்டும் என்பதற்காக. இதைதான் அல்லாஹ் தஆலா வமின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறார், சிறப்புப்படுத்தியிருக்கிறார். அந்த மாதத்தில் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும், இந்த காரியங்களை செய்ய வேண்டும், இந்த பாவங்களை செய்யக்கூடாது என்று திட்டவட்டமாக அல்லாஹ் சொல்கிறார். தீனுல் கையும், இதுதான் சத்தியமான மார்க்கம், இதுதான் நிலையான மார்க்கம், இதுதான் உண்மையான மார்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த மாதத்தை நீங்கள் தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த மாதம் என்ன என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடவில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளிக்கிறார்கள். எனவேதான் குர்ஆனுக்கு விளக்கமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் தேவை என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயத்திற்கான விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்ததினால் தான் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது அது எந்த மாதம் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து ஷஹ்ருல் முத்தவாலியாத்துன் ورجب وبين شعبان وجماد الاخر. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமிக்க சிறப்புமிக்க அல்லாஹ் மகத்துவம் வாய்ந்த 4 மாதம் என்று குறிப்பிடுகிறானே, அந்த மாதம் என்பது 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது. துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம். ரஜபுடைய மாதம் ஷஅபானுக்கும் ஜமாதுல் ஆகிருக்கு மத்தியில் உள்ள ரஜபுடைய மாதம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குறிப்பிடுகின்ற சிறப்புமிக்க கண்ணியமிக்க மகத்துவம் வாய்ந்த 4 மாதங்கள் என்பது துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம். அந்த மாதங்களில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தினுடைய இன்னொரு மாதத்தை துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். எனவே அந்த மாதங்களில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், பயப்பட வேண்டும், அதிகமான முறையில் அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். நாம் தொழுகின்ற தொழுகையில் இன்னும் அதிகமான பேணிக்கைகளை பேண வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். எனவே அந்த 4 மாதங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். ஏனென்றால் அந்த 4 மாதங்களில் உள்ள துல்காயிதா, துல்ஹஜ்ஜிலே உங்களுக்கு ஹஜ் என்ற கடமையை இறைவன் ஆக்கி கொடுத்திருக்கிறான். மற்ற மாதங்களிலோ மற்ற நாட்களிலோ செய்ய முடியாத ஒரு கடமையான உயர்ந்த இபாதத்தை அல்லாஹ் தஆலா துல்ஹஜ் மாதத்திலே அமைத்து கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை தான் நாம் அடைய இருக்கிறோம். குறிப்பாக அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்கள் மிகவும் சிறப்பிற்குரியதாக, மகத்துவமிக்கதாக. எவ்வாறு ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி 10 தினத்தை 10 இரவை அல்லாஹ் தஆலா நமக்கு சிறப்பாக்கி கொடுத்தானோ, அதே ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய முதல் 10 சிறப்பிற்குரியதாக, மகத்துவமிக்கதாக, அடியார்கள் நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும், இறை விருப்பத்திற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும், இபாதத்திலே கவனம் செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத வேண்டும், நபியுடைய போதனையுடைய அடிப்படையிலே வாழ வேண்டும் என்று அதிகமான சிந்தனையோடு இந்த நன்மைகள் அடையக்கூடிய மாதமாக அல்லாஹ் தஆலா நமக்கு விவரித்துக் கூறுகிறார். எனவேதான் அந்த மகத்துவத்தை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லப்படக்கூடிய 89வது சூராவுடைய முதல் வசனம் 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா 10 இரவுகளை பற்றி சத்தியம் செய்து கூறுகிறார். வல் ஃபஜ்ர், பொது அதிகாலை ஃபஜ்ர் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான். ஃபஜ்ருடைய ஒரு வக்தி மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான். அந்த நேரம் எவ்வளவு ஒரு உம்மத்திற்கு முக்கியமான ஒன்று. ஃபஜ்ருடைய கடமை இருக்கிறது, அங்கே முக்கியமானது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை பொழுதினுடைய உம்மத்தை அடைந்தவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள். எத்தனை இந்த சமுதாயத்தில் சுபூடைய அந்த வக்தை ஃபஜ்ருடைய காலத்தை பாலனித்துக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே, அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறார். அந்த காலம், அந்த நேரம் ரொம்பவும் இந்த உம்மத்திற்கு மிக முக்கியம் வாய்ந்தது.
நேர காலம் என்பது ஃபஜ்ருடைய நேரம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான், ஃபஜ்ரை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தான் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அவன் வழங்கிய அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளாத பாவிகளாக இந்த உம்மத்தில் நாம் வாழ்ந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை பாவத்தை சுமந்து இறை கடமைகளை உதாசீனப்படுத்திவிட்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் மிகப்பெரிய பாவிகளாக இந்த பூமியில் நடமாடிக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்கிறார். எனவேதான் இந்த உம்மத்திற்கு அந்த நேரத்தை புரிய வைப்பதற்காக ஃபஜ்ர் மீது சத்தியமாக அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன், அதிகார நேரத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உன்னை கடமையாக்கி இருக்கிறேன். அதை மதிக்க தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, எப்படி நீ நல்லவனாக மாற முடியும்? நீ எப்படி சொர்க்கவாசியா மாற முடியும்? நீ எப்படி கபருடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும்? எப்படி உனக்கு பரக்கத்து உன்னை தேடி வரும் என்று அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு ஃபஜ்ருடைய மகத்துவத்தை புரிய வைக்கிறார். எனவே அந்த ஃபஜ்ருடைய நேர கால பொழுதின் மீது சத்தியமாக வலயாலின் ஆஷர், அந்த 10 இரவுகள், அந்த 10 இரவுகள் எது என்பதை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தஃசீரிலே பதிவு செய்ய வைக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அல்லாஹ் 10 இரவு என்று சத்தியம் செய்கிறார். எது தெரியுமா? ஒருல் ஹஜ்ஜு மின் ஆஜரத்துல் ஹஜ்ஜா, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 தினங்களை தான் அல்லாஹ் தஆலா சத்தியம் விட்டு குறிப்பிடுகிறார். அப்புறம் மகத்துவமிக்க ஒரு 10 நாட்கள் இந்த உம்மத்திற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உம்மத் அந்த 10 தினங்களை மகத்துவப்படுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும், இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், தன் பாவத்தை மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்திலே தௌபாவுடைய கரத்திலே இறங்க வேண்டும். இதற்குதான் இந்த 10 தினங்களை நான் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளவு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார் இந்த 10 தினங்கள் என்றால் இஜ்திமாஉ உம்மஹாத்துல் இபாதிய்யா, இறைவனை வணங்கக்கூடிய அனைத்து இபாதத்துக்களுடைய மூலாதாரங்களை, தாய்களை அல்லாஹ் தஆலா இங்க வைத்திருக்கிறான். இந்த நாட்களில் தான், இந்த மாதத்தில் தான் ஹஜ் என்ற கடமை இருக்கிறது. இந்த நாட்களில் தான் உங்களுக்கு குர்பானுடைய நாள் இருக்கிறது. இந்த மாதத்தில் இந்த நாட்களில் தான் உங்களுக்கு அரஃபாவுடைய தினம் இருக்கிறது. இந்த நாட்களில் தான் உங்களுக்கு நோன்பு நோக்கக்கூடிய நசீபும் பாக்கியத்தையும் அல்லாஹ் அள்ளி கொடுத்திருக்கிறான். இந்த நாட்களில் தான் உங்களுக்கு தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் தான் உங்களுக்கு தர்மங்கள் செய்யக்கூடிய சதகாத்துக்கள் இருக்கின்றன, தான தர்மங்கள் இருக்கின்றன, ஹஜ்ஜுக்காக செலவு செய்யக்கூடிய பொருளாதாரங்கள் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் ஒட்டுமொத்த இபாதத்தினுடைய அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறான் என்று இமாம் இப்னு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புத்தகத்தில் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒட்டுமொத்த இபாதத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா மகத்துவப்படுத்தி நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், அந்த நாட்களை நாம் சிறப்புப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த நாட்களிலே அமலை நோக்கி பயணிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ் 28 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வயதுகரபி யஸ்முல்லாஹ் ஃபி அய்யாமி மஅலூமாத், அறியப்பட்ட, விளக்கப்பட்ட, அறிவுறுத்தப்பட்ட அந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை கூறிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கும்போது அல்லாஹ் தஆலா அறியப்பட்ட, விளக்கப்பட்ட, அறிவுறுத்தப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, ஒய்யதில் ஹஜ்ரத்தி மின் ஹஜ்ஜா, துல்ஹஜ்ஜாவின் இந்த 10 தினங்களை தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் என்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அப்ப இந்த 10 தினங்களில் ஹஜ் என்ற கடமை இருக்கிறது, ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கள் இருக்கின்றன. எனவே இந்த 10 தினங்களை நாம் சிறப்புப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அவருடைய ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு, அவருடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கு, அவருடைய மஹப்பத்தை பெற்றுக் கொள்வதற்கு. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள், அல் அமலு ஸாலிஹ், அல் அமலு ஸமா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த தில்ஹஜ்ஜாவினுடைய இந்த நாட்கள் உலகத்திலேயே சிறந்த ஒரு நாள், சிறந்த ஐயாம், சிறந்த நாட்கள், அல்லாஹ்வின் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிக பிரியமான நாள். அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த நாள் தில்ஹஜ்ஜாவின் முதல் 10 தினங்கள் ஒரு அடியான் அமல் செய்கின்றால் அந்த அமலை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு நாளாக அது இருப்பதின் காரணமாக நீங்கள் அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல்களை செய்யுங்கள். பாவிகளாக மாறிவிடாதீர்கள், பாவ சுமைகளை சுமந்து விடாதீர்கள். அல்லாஹ்வும் ரசூலும் கூறிய அமல்களை இந்த 10 தினங்களிலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இறை கடமைகளிலே கவனத்தை செலுத்திக் கொண்டிருங்கள். அல்லாஹ்வுக்கு உபதேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். மாமின் அல் ஐயாமுல் மற்றொரு அறிவிப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அஅலமு இன்தல்லாஹ்
அல்லாஹ்விடத்தில் மிகவும் மகத்துவம் வாய்ந்த நாட்களில் ஒரு நாள் தான், நாட்களில் ஒரு நாட்கள் தான் துல்ஹஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த நாளில் வாழக்கூடிய நசீபு உங்களுக்கு கிடைத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுக்கு துல்ஹஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 தினங்கள் வாழக்கூடிய நசீபு இறைவன் தானே கொடுக்கிறான், அல்லாஹ் தானே கொடுக்கிறான் என்ற உணர்வு நம்மிடத்திலே ஏற்பட வேண்டும். அந்த நாட்களை அடையக்கூடிய நசீபு நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஃபஅக்திரு ஃபீஹின்ன அத்-தஹலீல் வத்-தக்பீர் வத்-தஸ்பீஹ் வத்-தஹ்மீத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாட்களை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கு வாழக்கூடிய நசீபை கொடுத்து விட்டால், துல்ஹஜ்ஜாவின் முதல் 10 நாள் இந்த துனியாவில நடமாடக்கூடிய நசீபு இருந்தால் ஃபஅக்திரு ஃபீஹி தஹலீல், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற திக்ரை அதிகம் சொல்லிக் கொண்டே இருங்கள். அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை அதிகமாக சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று அதிகமாக நீங்கள் கூறுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாளிலே, ஒரு நேரத்திலே, ஒரு காலத்திலே இதைதான் ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் நாம எந்த ஒன்றை நியமித்து சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லிவிட்டார்கள், அதை தான் செய்ய வேண்டும். நாம விரும்பிய மாதத்தையோ, விரும்பிய நாட்களையோ, விரும்பிய அமலையோ உலகத்திற்கு அறிவித்தோம் என்றால் அதில் எந்த பலனும் கிடையாது, அது நரகத்திலே போய் தள்ளிவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளை நியமித்து, ஒரு நேரை நியமித்து இந்த திக்ர்களை செய்யுங்கள் என்றால் அது சொர்க்கத்தில் பிரவேசிக்க வைக்கக்கூடிய அமல்கள், அது நமக்கு மகவிருந்த பாவ மன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய அமல்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த நாட்களை கிடைக்கக்கூடிய நாள் நோக்கி நாம் பயணிக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த நாட்களில் அடையக்கூடிய வாழ்க்கை நசீபை நமக்கு கொடுக்கிறான் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும், தஹ்லீலை கூற வேண்டும், தஸ்பீஹ் நேரங்கள் கிடைக்கும் போது கூற வேண்டும். வகார இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஹரஜ இலா ஸூகி ஃபயுகப்பிரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சரி, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சரி, அல்லாஹ்விடத்திலே கல்வியை கற்றவர்கள், அல்லாஹ்விடத்திலே ஹதீஸை அறிந்தவர்கள், அறிவிப்புகள் செய்த அந்த நபித்தோழருடைய வாழ்க்கை துல்ஹஜ்ஜாவுடைய 10 அடைந்தால் கடற்கரைக்கு செல்லும் பொழுதெல்லாம் மனதில் அவர்கள் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரும் தஹ்லீலும் போதனைகளோடு செல்வார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். என்னை அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு அழகிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார், அழகிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இறைவன் கண்ணியப்படுத்தப்பட்ட, இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், இறைவனால் கண்ணியமாக கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் நாம் இபாதத்திலே கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக தொழுகையை தக்பீர் தஹ்லீமோடு 5 வேளை தொழுகை ஜமாத்தை விடாமல், எப்பொழுது விடாமல் தொழுகின்ற ஒரு அடியான் நிச்சயமாக இந்த 10 தினங்களில் குறிப்பாக ஃபஜ்ரை விடாதீர்கள் என்று முடிவெடுக்க, இத்தனை நாளை விட்டோமே யா அல்லாஹ், இந்த 10 தினங்களாவது என்னை நசீபாக்கி கொடு யா அல்லாஹ் என்று இன்றில் அல்லாஹ்விடத்திலே கதறுங்கள். அல்லாஹ் கொடுத்த ஃபஜ்ரை நீ சத்தியம் செய்து கூறுகிறானே, அந்த 10 தினங்களாவது எப்படி ரமலான்ல ஓடுமே, ரமலான்ல விட்டு போன கூட்டம் எங்க போச்சு தெரியலையே, இந்த துல்ஹஜ்ஜாவின் முதல் 10 தினங்களிலாவது ஜமாத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மை மூமினாக மாற முடியும் என்பார்களே. அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த நசீபை இந்த துல்ஹஜ்ஜாவிலே கொடுக்கிறான் என்றால் அந்த இபாதத்திலே கழிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு அடியானை ஒரு இஸ்ரா வல் உது வஹஜ மின் பைத்திஹி, ஒரு அடியான் தன்னுடைய வீட்டிலிருந்து வருகிறார், யமஹல்லாஹு தஆலா உயர்வாக தரஜா, ஒரு அடியான் தொழுகைக்காக உது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பாவத்தை மன்னித்து விடுகிறான். இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. எத்தனை பேருக்கு நசீப் இல்ல, உது செஞ்சிட்டு தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு நாம வர்றோம்னா ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பாவத்தை அல்லாஹ் போக்குறான். எத்தனை அடியார்கள் வாழ்க்கையில் இது போன்ற நசீபை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு அடிக்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய தரஜாக்கள் ஒவ்வொரு தரஜாக்களாக சொர்க்கத்தில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போறான். எதனால? உது செஞ்சிட்டு அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு தொழுகைக்காக வருபவர்களுடைய ஒரு அடியினுடைய நியமத்தை, அருள் வளத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்கள், குறிப்பாக இந்த 10 தினங்களிலாவது இதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வினால் பிரத்யேகமாக சொல்லப்பட்ட விஷயம் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மா யந்ததிர் பாத ஸலாத்தி பாத ஸலாத், ஒரு அடியான் ஒரு தொழுகைக்காக எதிர்பார்க்கிறார், நாம் சொல்லப்பட்ட பிறகு பள்ளிக்கு வருகிறார், பள்ளிக்கு வந்து தன்னுடைய தொழுகைக்காக எதிர்பார்த்து இக்காமத் எப்போ சொல்லப்படும் என்று எதிர்பார்த்து வெறும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்.
ويقول الملائكة اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه. மாணவர் உட்கார்ந்து கொண்டு என் அடியான் தொழுகைக்கு எதிர்பார்த்தோடு பொறுத்து கொண்டிருக்கிறானே, இந்த அடியானுக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கிற, யா அல்லாஹ் இவரை நீ மன்னித்தரா அல்லாஹ், பாவத்தை போக்கிடுறா அல்லாஹ், வர்ஹமு, நீ எவ்வளவு தேவையுடையவனா இருக்கிறாய், எவ்வளவு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான், எவ்வளவு சிரமத்துல இருக்கிறாய், எவ்வளவு சோதனையில மாட்டிக்கிறாய், அல்லாஹ்வுக்கு கிருபை செய்து அவனுடைய சிரமத்தையும் கஷ்டத்தையும் போக்குறா அல்லாஹ் என்று மாணவர்கள் இறங்கி வந்து இந்த அடியார்களுக்காக துஆ செய்கிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்தின் பெரும்பான்மையான மக்கள் இந்த நசீபை இந்த பூமியில் இழந்து நின்று கொண்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாக்கு சொல்லப்பட்ட இறையிடத்திலே வந்து தொழுகைக்காக எதிர்பார்த்து இருக்கின்றவரை பதாம ஸலாத்து முஸல்லா, தொழுகை முடிந்தவரை சிறிது நேரம் எவ்வளவு நேரம் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ அதுவரை மாணவர் கேட்கிறார், யா அல்லாஹ் மன்னிச்சிடுறா அல்லாஹ், இவர் குற்றத்தை போக்கிடுறா அல்லாஹ், இவரை மன்னித்து கிருபை செய்து இவரை சொர்க்க இவருடைய பாவத்தை மன்னித்து இவரை கிருபை செய்தா அல்லாஹ் என்று மாணவர் முஸல்லாவில் இருக்கின்ற வரை அடியாருக்காக பிரார்த்திக்கின்றார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, போன்ற நல்ல அமல்களை நாம் கவனம் எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த நாட்டிலே நோன்பு வைப்பது நமக்கு சுத்தமாக இருக்கிறது. நோன்பு நாம் நோற்போம் என்றால் நிச்சயமாக அதற்கான நன்மை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக 9ஆம் நாள் பிறை 9 அரபாவுடைய நாளிலே அந்த 9ஆம் நாள் நோன்பு வைப்பது நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இந்த 9ஆம் நாள் நோன்பு வைக்கிறார்களோ இவ்வப்பிர சனத்தில் மாதிய ஒரு காதிய ஒரு ஆண்டு காலத்திற்கு முந்திய பாவமும் பிந்திய பாவமும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியார் பிறை 1 முதல் 9 வரை நோன்பு வைக்க ஆசைப்பட்டால் தாராளமாக வைத்து நன்மை அடைந்து கொள்ளலாம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் ஒரு அடியார் மன் சாம லில்லாஹி, ஒரு அடியார் நோன்பு வைக்கின்றார் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்விற்காக ஒரு நாள் ஒரு நோன்பை அல்லாஹ்விற்காக இக்லாஸான முறையில் வைக்கிறார் என்று சொன்னால் பஅதல்லாஹு வஜ்ஹு அனின் நாரி 70 கலீஃபா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து 70 ஆண்டு காலங்கள் தூரமாக ஆக்கி விடுகிறார் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது போன்ற நாட்களை நம்மால் ஏற்ற அளவிற்கு நோன்பு நோக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவரும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே அமர்ந்து எதுரு ஆயத்தை 2 ஆயத்துக்களை ஓதுவார் என்றார். பள்ளியிலே உட்கார்ந்து 2 ஆயத்தை ஓதுவார் என்றால் அது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? மின் கைருன் ஆகத்தைனி, மிக தூரமாக சென்று வியாபாரம் செய்துவிட்டு பர்ச்சேஸ் செய்து கொண்டு வந்த 2 ஒட்டகத்தை தர்மம் செய்த விட நன்மை என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியார் 3 ஆயத்தை ஓதுகிறார், 4 ஆயத்தை ஓதுகிறார், 4 ஒட்டகங்கள் 3 ஒட்டகங்கள் தர்மம் செய்த நன்மை. எங்கே? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உட்கார்ந்து இறைவசனங்களை ஓதுவதன் காரணமாக இவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு நன்மையை சேர்ப்பதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நன்மையுடைய தராசு அதிகமாக ஆகுவதற்கு ஏராளமான விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் முயற்சி செய்வோம். சூரத்துல் குல்வல்லாஹ் குர்ஆன் ஓத தெரியவில்லையா? வாக்கு சொல்லப்பட்ட பிறகு பள்ளியிலே வந்து உட்கார்ந்து குல்வல்லாஹை ஓதுங்கள். இத்தனை ஆயத்துக்கள் இருக்கிற அத்தனை ஆயத்திற்கும் உங்களுக்கு ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்த பாக்கியங்களை கொடுத்த நசீபங்களை அடைந்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே இறைவனால் எதிர்ப்புதலால் உயர்த்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட துல்ஹஜ்ஜாவின் முதல் 10 தினங்களை பெருகி நடந்த அமல்களோடு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தர முடிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இந்த அடியார்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைந்து தீர வேண்டும், சொர்க்கத்திற்கான நன்மைகளை இந்த உலக வாழ்க்கைகளை செய்ய வேண்டும். மனிதன் செய்கின்ற எல்லா நல்ல அமல்களும் அல்லாஹ்வும் ரசூலும் கூறிய அடிப்படையில் ஒரு அமல் செய்தால் அமலெல்லாம் நாளைக்கு மறுமையில் நமக்கு வரக்கூடியது. எனவே அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஸஃபில் 73வது சூராவினுடைய 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ் ஹுவ கைரும் வ அஅதமு அஜ்ரா வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார், வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின், இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி எந்த நல்ல அமல்களை செய்கிறீர்களோ, எந்த இபாதத்துகளை செய்கிறீர்களோ, அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ, அல்லாஹ்விடம் கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் செலவு செய்கிறீர்களோ, நீங்கள் செலவு செய்யக்கூடிய அந்த செயல் அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த குர்பானி இருக்கிறது, இந்த குர்பானி
நீங்கள் முடிந்தால் உங்களால் சக்தி உள்ளவர்கள் வசதி உள்ளவர்கள் கொடுத்து விட்டால் இந்த குர்பானி உங்களை நாளை மறுமையில் சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்களுக்காகத்தான், உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல அமலும் தஜிது இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வது எப்படி கைரா சிறந்ததாக, ஹுவ அஅலமு அஜ்ரா நன்மையால் மகத்துவம் மிக்கதாக நீங்கள் இப்படிப்பட்ட அன்பு நன்மைகளை செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். வஸ்தக்ஃபிருல்லாஹ், எனவே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் நிச்சயமா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். எனவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராத அன் யுضحى லா யாகுது மின் ஷஅரி வ ஹத்ஃபாரி, உங்களில் யாராவது ஹஜ்ஜாவினுடைய மாதத்தினுடைய பிறையை பார்த்து விட்டால் குர்பானி கொடுக்க நாடியவர் தன்னுடைய நகத்தையும் தன்னுடைய தலைமுடியையும் எடுக்க வேண்டாம், அதற்கு முன்பதாகவே இதையெல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் ஏகம் குர்பானி கொடுக்க விரும்புகின்றவர்கள், குர்பானி கொடுக்க நாட்டவர்கள் மற்றவர்களும் செய்யலாம். செய்கின்ற துல்ஹஜ்ஜாவின் பிறை ஒன்று பிறப்பதற்கு முன்னால், பிறையை பார்ப்பதற்கு முன்னால் நகத்தை வெட்டுவது, தலைமுடியை இறப்பதும் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வது ஒரு சுன்னத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த 10 தினங்களை பயன்படுத்தக்கூடிய பின்பற்றக்கூடிய முக்கியமான அம்சங்களில் ஒன்று, இதையாவது நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று நியத்தை நம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல பிறை பிறப்பதற்கு முன்னால் நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எதை வழிகாட்டினார்களோ அப்படிப்பட்ட சுன்னாக்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நசீபுள்ள மக்களாக இந்த உம்மத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹித தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ வذ்குருக்கும் வஷ்குருஹு அலா மா யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.